பேசலாம் சிஸ்டர். பேசலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சுகமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால சுகமா இருக்கிறேன். நீங்கள் நெதர்லாந்து பிரேயரில் இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த பிரேயர் எப்படி போகுது உங்களுக்கு? எப்படி என்ன மாதிரி அந்த பிரேயரில் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்குது? தனியே இருக்கிறவங்களுக்கு எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் அப்படி இருக்கும். நான் அந்த நெதர்லாந்து பிரேயர் ஆயத்தம் பண்ணி அந்த நாளிலிருந்து எனக்கு சில வேலையெல்லாம் போக கிடைக்கிற சந்தர்ப்பம் இல்லை. மற்றபடி நான் தனியாக எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கணும், பேர பிள்ளைகள் மருமக்கள் எல்லாம் இருக்கணும். அப்போ எல்லாரும் அவைகள் தங்களுடைய குடும்பங்களோட இருந்தாலும் எனக்கு அந்த தனிமை உணர்வு, அந்த ஜெப நேரம் எனக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த நேரத்துக்காக நான் காத்திருக்கிறது உண்டு. எனக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதம். அதே போல் என்ன போல் அநேக தன்மையான கணவன் இல்லை. அப்போ என்ன போல் அநேகமான பெண்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும், குடும்பங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் விசுவசிக்கிற அந்த ஜெப வேலை எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எந்த தடையும் இல்லாதபடி அது இருக்கிறது. அதனுடைய கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அந்த ஜெப நேரம் எப்போ நடக்கிறது? ஜெப நேரம் நெதர்லாந்து மாலை நேரம் 8 மணி தொடக்கம் 9 மணி வரையும் இருக்கிறது. நன்றி. அருமையானவர்களே, இதை போன்ற ஜெப இணைப்புகள் கிட்டத்தட்ட 65 இணைப்புகள் இருக்கிறது. 65 நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் கூட எந்த நேரத்தில் இணைந்து ஜெபிக்க உங்களுக்கு வசதி இருக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் இணைந்து எங்களோடு ஜெபிக்க முடியும். தனிமையில் இருக்கிறவர்கள், போராட்டங்களோடு இருக்கிறவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். எங்களோடு தொடர்புகளை கீழுள்ள இலக்கத்தோடு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.